மீட்டிங்ஸுடைய கடைசி நாள். முடிச்சிடலாமா? இன்னையோட முடிச்சிடலாமா? இன்னும் ஒரு 2 நாள் வைக்கலான்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? போதும்டா சாமி, என்னை விட்டுருங்க, நான் இப்படியே போகிறேன். சரி, இன்றைக்கி கடைசி நாள். நாம் கடந்த 2 நாட்களும் சாட்சி கேட்டோம். இன்றைக்கு நம்ம மத்தியில் தன்னுடைய அனுபவ சாட்சியை கொடுக்கும்படியாக சென்னை ஈக்காட் தங்கள் சபையிலிருந்து, நல்ல சபானின் ஜெப ஐக்கியத்தின் சபையிலிருந்து பிரதர் சகோதரன் மைக்கேல் எனக்கு ரொம்ப வருஷ பழக்கம். நான் அவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தேவன் பேரில் ஒரு அனாதி பிரியத்தை நான் பார்த்துருக்கேன். நிறைய நல்ல பாடுவாப்பில். அவர் ஒரு சின்ன மளிகை கடையை வச்சுக்கிட்டு ஈக்காட் தாங்கல்ல, அவர் கடைக்கு நீங்கள் எப்போ போனாலும் பாட்டு சத்தம் கேட்கும். அவ்வளவு தேவனுக்காக, தேவனை நேசிக்கிற, தேவன் பேரில் அனாதி பிரியம் வச்சிருக்கிற ஒரு நல்ல சகோதரன். இன்றைக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவனிடத்தில் எப்படி வந்தார் அது என்பதை குறித்து நமக்கு சாட்சியாக சொல்வார். கரங்களை தட்டி மைக்கில் வர வைப்போம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த தருணங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய சுத்த கிருபை நான் இந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா எங்கள் குடும்பம் கர்த்தரை அறியாத குடும்பம், சத்தியத்தை அறியாத குடும்பம் தான். ஏன்னா எங்கள் அப்பா எல்லாம் கிராமங்கள். நாங்கள் ஆக்சுவலாக கோயில்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம். அது அந்த இடத்துல அந்த எங்கள் ஊர்னால பிழைப்புக்காக விருதுநகர் வந்தோம். விருதுநகர் தான் எனக்கு அதிகமாக தெரிந்தது. விருதுநகர் தான். எங்கள் அப்பா குடும்பம் பார்த்தீங்கன்னா சரி, ஒரு காளி அந்த தெய்வத்தை கும்பிடுவாங்க. நான் அவங்க ஊருக்கு போகும்போதெல்லாம், எங்கள் அப்பா ஊருக்கு போகும்போதெல்லாம் திருவிழான்னா நான் பார்த்துருக்கேன். அந்த கடா வெட்டுவாங்க, அந்த தலை வெட்டி அந்த ரத்தத்தை குடிக்கிறலாம் சின்ன வயசுலேயே நான் அதை பார்த்துருக்கேன். நாங்கள் திருவிழா போவோம். எங்கள் அம்மாவும் கர்த்தர் அறியாத இதனால பேர் கிறிஸ்தவ மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போனாலும் அவங்களும் விக்கிரகம், அந்த சிலை வழிபாடு தான். அதனால் எங்களுக்கு சத்தியம்னு என்ன தெரியாது. எனக்கு தெரிஞ்சனா விருதுநகர் போனோம்னா எங்களுக்கு பேர் வச்சதெல்லாம் கிறிஸ்தவ பேர் தான் வச்சாங்க. எங்கள் அப்பா எதுவும் அதுக்கு தடை பண்ணல. ஏன்னா வச்சாலும் நாங்கள் சர்ச்சுக்கு போவேன், சினிமாவுக்கு போவேன். சர்ச்சுக்கு காலையில் போனோன்னா மத்தியானத்துக்கு மேலே சினிமா போவேன். அதுமாதிரி திருவிழா பார்த்தீங்கன்னா எங்கள் விருதுநகரில் நாங்கள் ரொம்ப நாள் இருந்தனால விருதுநகரில் நான் படிச்சுட்டு இருந்தேன். விருதுநகர்னால அங்கே நிறைய கிராமங்கள், இந்த மாதிரி நிறைய கிராமங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சரி நிறைய தெருக்கூத்து நடக்கும். அந்த இந்து கோயிலில் நிறைய திருவிழாக்கள் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ நான் இரவு நேரத்தில் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் அடிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துன்னா சரி, நான் வீட்டு ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன்னா தெரிஞ்சுன்னா நேராக போயிடுவேன். நைட்டு அங்கே போய் அங்கே திருவிழா பார்க்கணும். அங்கே நைட்டில் ஏதாவது சினிமா மாதிரி போடுவாங்க, திரை வச்சு இந்த ரீல்லாம் அப்போ பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு காலையில் 4 மணி 5 மணி தான் வீட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போனால் மத்தியானம் நைட்லாம் சினிமா பார்க்க, அந்த மாதிரி ஒரு பழக்கம் நிறைய. அதாவது சினிமா வெறி எனக்கு அந்த மாதிரி இருந்தனால நான் என்ன பண்ணேன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்ததுனால என் ஃப்ரெண்டு அவனும் டேவிட் அந்த பையன் பேர் ஸ்கூலில் என் கூட படிச்சிருந்தான். அந்த நேரத்தில் என்ன பண்ணால் கரெக்டாக முழுவாண்டு பச்சை நேரம். பைசா வேணும். பைசா அது சினிமாக்குன்னு கேட்க முடியாது. என்ன பண்ணோம், நானும் என்ன பண்ண, டேய் அதான் முழு ஆண்டு பரிசை வருதுடா, அப்புறம் புக்கெலாம் எதுக்கு, புக்கு நோட்டெலாம் தேவையில்லையே, போட்டலான்னு சொல்லிட்டு நானும் அவனும் புக்கு நோட்டெல்லாம் மொத்தமாக சேர்த்து காகிதங்களில் போட்டு பைசா வாங்கிட்டோம். அதில் கொஞ்சம் பைசா 2 பைசா. அப்போலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் 5 பைசா 3 பைசா 5 பைசா 10 பைசா 6 பைசா தான் அந்த டிக்கெட்டை. அதை நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பைசானோன்னா அவன் தேட்டர் பக்கத்தில் அவங்க பாட்டி வீடு, அவன் அங்கே போயிட்டு கொஞ்சம் பைசா வாங்கிட்டு போயிட்டு அவன் படத்துக்கு போயாச்சு. பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடனே இந்த பேக்கு தூக்கி போட்டு அம்மா சோறு அப்படிமே. அதனால் அந்த 4 மணிக்கு மேலே கரெக்டாக போனோன்னா கேட்டோம்னா சாப்பாடு சாப்பிடுவேன் அந்த மாதிரி. ஆனால் அன்றைக்கி பார்த்து நான் சினிமாவுக்கு போயிட்டு கரெக்டாக 9 மணிக்கு திரும்புகிறேன்.
எங்கள் அம்மா அந்த விருதுநகரில் பார்த்தீங்கன்னா தெப்பம் காமராஜர் வீடு அந்த பக்கம் இருக்கும், அது நடுவில் தெப்ப குளம். ஸ்கூலில் தாண்டி தான் இந்த தெப்பத்தை தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு வரணும். எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணால் ஒரு பையன் தெப்ப குளத்துலண்டா விழுந்துட்டானு பயம். இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டான். அப்போ பயந்துட்டு எங்கள் அம்மா அழுது அடித்து அங்கங்கே ஓடுறாங்க. அப்போ முன்னாடிலாம் தண்டோரா அந்த தண்டை போட்டு இந்த பையனை காணலைன்னு சொல்லிட்டு இது நிறைய இருக்கும் அப்போ முன்னாடி ஒவ்வொரு இடங்கள்லாம். அதில் எங்கள் அம்மாவும் அதுவும் ரெடி பண்ணிட்டாங்க. போயிட்டு சுற்றிட்டு பார்த்து ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்காக போனால் இன்னொரு பையன் அந்த டேவிட் வீட்டு போயிருக்காங்க. அவங்களும் அவங்க அம்மாவும் என் பையனும் இங்கே காணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தேடிருக்காங்க. அப்போ 2 பேர் எங்கேயோ போயிட்டாங்கன்னு எங்கள் அம்மா நேரம் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல். எனக்கு 9 மணிக்கு நான் எல்லாம் நைட்டு முடிச்சுட்டு வர்றேன். வந்த உடனே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது எங்கள் அம்மா தேடிருக்காங்கன்னு. வர்ற வழியில் சொல்லிட்டான், உங்கள் வீட்டில் உனக்கு சரியான மாற்று இருக்குன்னு சொல்லிட்டான். என்னடா அதுன்னு சொல்லிட்டு நான் பயந்து வந்தேன். எங்கள் அம்மா அந்த பக்கம் வீடு இந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு இடம் உட்காந்துட்டு அம்மா பரிதாபமாக உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மா எதுவுமே எங்கள் அம்மா பேசலை, விட்டாங்க எப்பா சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டேன். போனால் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரேன். ஸ்கூலுக்கு அப்போ கரெக்டாக 5th ஸ்டாண்டர்டு. ஸ்கூலுக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஈவினிங் எல்லாம் கிளம்பும்போது எங்கள் டீச்சர் என்னையும் அந்த பையனும் தனியாக கூப்பிட்றாங்க. 2 பேர் வாங்கடா அப்படின்னு. என்ன மிஸ் அப்படின்னு, நேற்று எங்கடா போனீங்க அப்படின்னு. என்னடா எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் பார்த்தா நல்ல பரம்பு, நல்ல நம்ம ஸ்ட்ராங்கு. அப்போல்லாம் நல்லா அடி விழு சமத்தியா அந்த பெரம்பு எடுத்து சாத்துனாங்க. பார்க்கலாம் இனிமேல் போவீங்களாடான்னு. சரி நல்லா அடி அடித்தாங்க. ஏன்னா என்னையும் அவனையும். இல்லை மிஸ் போக மாட்டேன்னு சொன்னோம். அந்தளவுக்கு சமத்தியான அடி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க போல் மிஸ்ஸிட்ட. அந்தளவுக்கு ஏன் சொல்கிறேன்னா அந்த வெறிய சினிமா பார்க்கணும், அந்த வெறி நைட் ஆனால் சினிமா போகணும் அந்த மாதிரி. அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்டு படிக்கும்போது என்ன பண்ணிட்டான் எங்கள் அம்மா, சரி இவன் இங்கே இருந்தால் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, விருதுநகர்லேருந்து நேராக சென்னை, எங்கள் அண்ணன் சென்னையில் வேலை செஞ்சதுனால அவன் சொல்லிட்டாங்க, டேய் இங்கே இருந்தால் பசங்களுக்கு கெட்டு போயிடுவான், மோசமாகிடுவான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேக்கி இவனை எப்படியாச்சும் கூட்டு போயிருங்க சென்னைக்கு அப்படின்னு. இவனு என்ன பண்ணிட்டாங்க, நீ சென்னைக்கு போடானாங்க. நான் படிக்கணும் அப்படின்னேன். எங்கள் அம்மா விளக்கு மாற்றி எடுத்து சாத்தினாங்க. சாத்தி நீ போய் தான் ஆகணும், நீ சென்னைக்கு போ அப்படின்னாங்க. அங்கே போய் படி அப்படின்னாங்க. அப்புறம் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டால் ஒரு மளிகை கடையில் கொண்டு விட்டாங்க. மளிகை கடையில் கொண்டு வேலைக்கு விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் என்னை ஒரு கைதி மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க. அப்போ எதுவுமே வெளியே போகல. கரெக்டாக 1 வருஷத்துக்கு மேலே போனான்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. சரி பண்ண அப்போ பார்த்து என்ன பண்ணுறதுன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு. காலையில் மத்தியானம் நைட்டு இந்த 3 ஷோவும் தேட்ரு தான். ஃபுல்லாக உட்காந்து வெறி மாதிரி உட்காந்து பார்ப்பேன். அந்த மாதிரி வளர்ந்ததுனால எனக்கு இந்த வளர அந்த அன்றைக்கி பார்க்குறோம்ல அந்த சிகரெட்டு இந்த மாதிரி அசுத்தமான காரியங்கள்லாம் எனக்கு அதுவும் வளர ஆரம்பிச்சிது. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த பாவம் அந்த அசுத்தங்கள் அந்த மாதிரி காரியங்கள்லாம் எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. அப்புறம் எனக்கு ஒரு தனியாக ஒரு கடை வளர வரும்போது அப்புறம் எனக்கு ஒரு காய்கறி கடை வச்சு கொடுத்தாங்க. சரி இப்படியாச்சும் அவன் எப்படியாச்சும் இருப்பான் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவேன்னா கடை வச்சுட்ருப்பேன். காலையில் 2:30 மணிக்கு மாறிட்டு போகணும். 2:30 மணிக்கு மாறிட்டு போனால் நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு கடை மூடுவேன். மூடிட்டேன்னா 9 மணிக்கு கடை மூடி கரெக்டாக 9:30 தேட்டரில் இருப்பேன். அது படம் பார்க்குறேன்னா பார்க்கலையோ மொத்தத்தில் எங்கே போகணும், தேட்டருக்குள்ளே போயிடணும். அந்த மாதிரி நான் ஒரு வெறி பிடிச்சோன்னா அழுந்துட்டதுனால எனக்குள்ளே அநேக சில கெட்ட பழக்கங்கள், பார்வை சரி கிடையாது. அப்புறம் தவறான அந்த தாயத்து வாங்குகிற பழக்கம், பெண்களை மயக்கிற தாயத்து, அப்புறம் இந்த மளிகை கடைக்கு அந்த வியாபாரத்துக்காக தாயத்து வாங்குறது, அந்த மாதிரி இந்த சில காரியங்கள்லாம் ஈடுபட எனக்கு ஆசை வந்துச்சு. அந்த மாதிரி போனதுனால எங்கள் அம்மா கூட ஒரு தடவை பார்த்து இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. நம்ம இந்த கண்ணகிட்ட படம் பார்க்குறனால அதில் ஒரு இது சரி சொல்லிட்டு அதனால என்னாச்சுன்னா எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. போ சமாதானம் இல்லை, அது நிம்மதி இல்லை. எனக்குள்ளே ஒரு இதுனாச்சு வெறுமை வர ஆரம்பிச்சிது. சரி நம்ம என்னடா ஆச்சு, வாழ்க்கையை ஒரு வெறுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எனக்குள்ளே வெறுமை ஆனவொடனே ஒரு வெறும் பாரம் என்னை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி என்னடா வாழ்க்கை, பேசாமல் செத்துடலாம் போனடா, அந்த ஒரு பொசிஷனுக்கு என்னுடைய மன நிலைமை அப்படியே மாறி போச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா நான் நேரம் வீட்டுக்கு அன்றைக்கி எனக்கு சாப்பிட மனசு இல்லை, சாப்பிட வீட்டில் யாரும் கிடையாது. அப்புறம் நான் உட்காந்து என்ன அறியாமல் அழுகிறேன். எனக்கு தெரியல, முழங்கால் போட்டு அழுகிறேன். நான் ஏன் கடவுள் ஆண்டவரை நான் இப்படி இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கக்கூடாதா, நான் ஏன் இப்படிப்பட்ட தவறான பாதைக்கெலாம் போகிறேன்னு நான் ஆண்டவர் சமூகத்தில் அன்றைக்கி தான் இது வரைக்கும் அழுது கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் என்ன அறியாமல் நான் அழுகிறேன். அழுதுட்டு இருக்கும்போது அழுதுட்டு நேராக சாப்பிட மனசில் நேரம் கடைக்கு வந்துட்டேன். மறுபடியும் கடைக்கு ஒரு 4:30 மணி இருக்கும். 4:30 மணிக்கு கடையை திறந்துட்டு இருக்கும்போதே என்ன அறியாமல் ஒரு தேவ சமாதானம் அப்படியே நான் ஆளுது செய்கிறத பார்த்தேன்.
அதாவது இனம் புரியாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் என்னை ஒரு இருதயத்தை அப்படியே என்னை ஆலோசித்தது. அதாவது பாரங்கள் எப்படி இந்த பெரிய வெயிட்டை தூக்கிட்டு இறக்கி வச்சு அப்படி ஃப்ரீயாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இருதயத்தில் ஒரு பாரம் நீங்கி ஒரு சமாதானம் என்னை அப்படியே என்னை ஆட்கொண்டதை பார்த்தேன். நான் இருது மேலே பார்க்குறேன், இருதயத்தை தொட்டு பார்க்குறேன், என்னதான் புதிய வானத்தை பார்க்குறோமா என்னென்னு வானத்தை அப்படி பார்க்குறேன். நான் புதுசாக ஒரு சின்ன குழந்தைக்கு இருதயம் போல் எனக்கு அன்றைக்கி உண்மையில் ஒரு பார்த்தேன், ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், சமாதானம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு என் கடைக்கு ஏற்ற மாதிரி நான் கடைங்க வச்சுருக்கேன், மாடியில் ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கு. எந்த காலத்திலும் ஒரு பாட்டு பாட்டுருக்காங்க. அந்த பாட்டு அப்போ தான் முதலாக நான் எனக்கு காதுகளை ஒலிக்குது. நான் நேராக போகிறேன், நேராக போயிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆண்டவர் துதிச்சு பாடிட்டுருக்காங்க. அன்றைக்கி அதான் மத்திய வார செப்ப கூட்டம் போல் பாடிட்டுருக்காங்க. நான் அப்படி தான் அப்போ தான் பார்க்குறேன். பார்த்துட்டு அப்படி இப்படி வந்துடுவேன், ஒரு வெக்கப்பட்டு வந்துடுவேன். அப்புறம் அங்குள்ள நம்ம சகோதரர்லாம் என்னை பார்த்துட்டு என்னோட பேச ஆரம்பிச்சிடுங்க. அநேக இந்துலேருந்து எப்படி ஏசாமி அவங்க ரச்சித்தார், எப்படி அவங்க வாழ்க்கையை மாறினதுன்னு என்னை பார்த்து என்னோட பேச ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் எனக்கு அப்போ கொஞ்சமாக அந்த ஆண்டோடைய வார்த்தை கேட்க சர்ச்சுக்கு உட்கார ஆரம்பித்தேன். கடை விட்டுருவேன், கொஞ்சம் உட்காருவேன், அப்படி வந்துடும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய சாட்சியை குறித்து என்னோடு பேசும்போது எனக்கும் ஆண்டவர் அறிந்து கொள்ள ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடவுளுடைய வார்த்தையை பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ கடவுளுடைய வார்த்தையை அப்போ ஞாயிற்றுக்கிழமை கடை வச்சுருந்தேன். அப்போ ஒரு மூத்த ஊழியக்காரர் வந்து என்கிட்ட சொன்னார், ஏம்மா ஆண்டோடைய வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடிட்டு வந்து வார்த்தை கேட்டார். ஐயோ நான் கடை திறக்கணுமே, என்ன எனக்கு ஆள் இல்லையே கடை திறக்கிறேன், நீ ஜெபம்னு ஆண்டவனுக்கு உதவி செய்வார். அந்த நேரங்களில் பார்த்தினா கடவுள் எனக்கு ஆண்டவர் ஏசாமி என்ன கொடுத்துருந்தேன்னா, சொன்ன ஆண்டோட பிள்ளைங்க சொல்லிட்டாங்களா உடனே உபயோக பண்ணணும், கீழ்ப்படி அந்த ஒரு இருதயம் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்படியே சொல்லிட்டாங்க, நீ ஜெபம்னு ஆண்டவர் உதவி செய்வாங்க. உடனே நான் நைட்டில் முழங்க அப்படி ஜெபம் பண்ணுவேன். அடுத்த நாள் ஆண்டவர் வந்து உண்மையிலே உதவிக்கு ஆளை அனுப்புவார், எப்படியாச்சும் வந்துடுவாங்க. உடனே அவங்களை விட்டுட்டு நேராக சர்ச்சுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு காரியமாக ரிலீஃப் எனக்கு கொடுத்தாரு. ஆமாம், ஆண்டவர் அறிந்து கொள்ளுக்கான கிருபை எனக்கு கொடுத்தார். அப்புறம் ஆண்டவர் பிள்ளைகள் என்னோடு பேச ஆரம்பித்தேன், எப்படி ஜெபிக்கணும், எப்படி மனந்திரும்புக்கு ஏதோ ஆண்டு சமத்தை எப்படி அறிக்கணும், ஒவ்வொரு காரியமாக எனக்கு கற்று சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்ல ஆண்டு சமத்தில் நான் ஆண்டு மறந்துடுவேன். அதுக்கப்புறம் ஆண்டோடைய பிள்ளைங்க என்னோடு பேசி அதுக்கும் பண்ணும்போது நான் ஒவ்வொரு காரியமாக சரிப்படுத்த ஆரம்பித்தேன். ஆண்டு சில காரியங்களை திருப்பி கொடுக்குற காரியங்கள், மன்னிப்பு கேட்குற காரியங்களை ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். குறிப்பிட்டது மட்டும் எனக்கு அந்த நபரில் ஒரு பணம் கொடுக்கணும், அதனால் அதுக்காக நான் ஜெபம் பண்ணது. ஊழியக்காரர் சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் இதற்காக ஆண்டவர் ரட்சிப்பை தள்ளிப்பட மாட்டார், அது ஏற்ற நேரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்துருந்தாரு. உடனே ஆண்டோட ஜெபம் பண்ணும்போது ஆண்டு என்னோடு பேசினார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 மூலமாக ஆண்டவர் தெளிவாக ஆண்டவர் என்னோடு பேசினார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்தசேதனம் இல்லாமலாயிலும் மருத்துவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்ற ஆண்டவர் என்னோடு தெளிவாக பேசினார். என்னை ரட்சித்த என்ற ஆண்டவர் அன்னைய ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தங்கள் அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோட பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டோடைய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு கர்த்தர் எனக்கு பல விதங்கள் ஆண்டவர் திறப்புகளை கொடுத்தார். ஆண்டு அது மட்டும் இல்லை, எனக்கு 2001 எனக்கு மேரேஜுக்காக ரெடி பண்ண போனாங்க. எங்கள் அப்பா கடைசியில் 1999 இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணத்துக்காக பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், ஆண்டோடைய பிள்ளைங்க பார்க்குற ஆண்டு சித்தம் தான் செய்வேன், நான் ஆண்டு சுத்தம் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் எங்கள் அப்பா இப்போ அநேக இடத்துல பொண்ணு பார்த்து அவன் பண்ண மாட்டேன்னு ஆண்டவர் பிள்ளைங்கிட்ட ஊழியக்காரன் சொல்லிட்டார், நீங்கள் பார்த்து முடிங்க, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன்டா அப்படின்னு. அதனால் ஆண்டவர் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு எங்கள் அப்பா 1999 இறந்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் பண்ண ரெடி பண்ணும்போது எங்கள் அம்மா பணம் நான் உதவி செய்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் எங்கள் அம்மா கடைசி நேரத்தில் அவங்க எனக்கு விழல முடியாது அப்படின்னு கடைசியில் கை விரிச்சிட்டாங்க. கடைசியில் ஆண்டோடைய கிருபையினால் ஆண்டோட பிள்ளைங்க எனக்கு ஆண்டவர் பார்த்து ஆண்டோட சித்தத்தின்படி எனக்கு ஆண்டவர் மேரேஜ் பண்ணுறதுக்கு உதவி செய்தார். அந்த மேரேஜ் பார்த்தீங்கன்னா சரி, ஆண்டோடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டோடைய ஆலயத்தை நடந்துச்சு. அதுவும் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்துச்சு.
எனக்கு கல்யாணம் முடிச்சு திரும்பி வரும்போது எங்கள் அண்ணி என்னோடு பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மைக்கேல், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் முடித்தோம். ஆனால் இவ்வளோ கிராண்டு நாங்கள் கிராண்டாக செஞ்சே கிடையாது. ஆனால் உன் கல்யாணம் அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு, எப்படி நீ எனக்கு கேட்டாங்க. எனக்கு அந்த பதில் எனக்கே தெரியாது. உண்மையில் இப்பவும் கேட்டால் கூட தெரியாது. அது உண்மையில் ஆண்டுடைய சுத்த கிருபை. ஆண்டு அந்த இடத்துல பிரசன்னம் மட்டும் இல்லை, ஆண்டு தேவையை சந்தித்தார். நான் என்கிட்ட உண்மையிலே சொல்லப்போனால் எனக்குன்னு கல்யாணத்துக்கு 5 பைசா கிடையாது. நான் வெறுமையாக தான் உட்காந்தேன். ஆனால் கர்த்தர் அந்த கல்யாணத்தை ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சு முடித்த மாதிரி ஆண்டவர் அற்புதமாக அந்த கல்யாணத்தை நடத்தி உண்மையில் கொடுத்தாரு. உண்மை இப்போ நினச்சா கூட என்கிட்ட கேட்டிங்கன்னா நெவர், எனக்கு தெரியவே தெரியாது எப்படின்னு. அதுக்கப்புறம் 2004 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நான் உண்மையிலே சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் கர்த்தர் வாழ்க்கை செய்த அற்புதங்கள். 2004 பார்த்தீங்கன்னா 2004 எங்கள் அம்மா வீடு கட்டிகிட்டு இருக்காங்க மாடியில். அப்போது எனக்கு உதவி செய்கிறதுக்கு என் தம்பி என்னை கூப்பிட்றான். 2nd ஃப்ளோர் கட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு தம்பி என்னை கூப்பிட்றான். அவன் வாப்பா கொஞ்சம் இந்த ஒயர்லாம் தூக்கி போடணும், ஆள் இல்லை, எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறாங்க, ஆள் இல்லை, நம்ம சித்தாள் எல்லாமே வேலை செஞ்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ஒரு 8 9 கிட்ட வேலை செஞ்சுட்ருக்காங்க. என்னை கூப்பிட்றான். கடையில் வந்து கடையில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். வாப்பான்னு கூப்பிட்டோன்னா சரி நான் போகிறேன், ஒரு 2 நிமிஷம் தான் வந்துட்டு போன்றான். நான் நேரம் போயிட்டு கீழே ஒயருக்கு மேலே தண்ணி தொட்டி இருக்குது, அது மேலே கீழே ஒயரில் தண்ணியில் இந்த ஒயர் கிடக்கிறனால தூக்கி மேலே தூக்கி போட சொல்லலாம். நான் மேலே தூக்கி வச்சிடறேன் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அவன் மேலே இருக்கிறான், கீழேருந்து இந்த ஒயரை சுற்றி அவனை தூக்கி போடணும். நான் ஒயரை தூக்கி போடுறேன், அவன் 2-3 தடவை அவன் கையில் மாட்டல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சுற்றி நான் என்ன பண்ணேன் கையில் சுற்றுறேன். அந்த ஒயரை கையில் சுற்றிட்டு இருக்கும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அது சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். அந்த கையில் சுற்றிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா என்னை அறியாமல் கீழே விழுறேன். கீழே விழுந்து தண்ணியில் விழுறேன். சித்தாள் ஒரு அம்மா சித்தாள் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து என்னை வந்து என்ன தம்பின்னு சொல்லிட்டு என்னை தூக்க வர்றாங்க. கையை பிடிக்கிறாங்க. கரண்ட் ஷாக் ஃபுல்லாக என் மேலே ஃபுல்லாக பவர் எனக்கு சப்ளை ஆகிட்டுருக்கு. ஐயோ கரண்ட்டு சொல்லி வரல. கிட்டத்தட்ட எத்தனை 4 எலக்ட்ரிஷியன் உள்ளே இருக்கான். எவனும் என்னை காப்பாற்ற வரல, எவனும் பண்ண வரல. அவங்க வேடிக்கை பார்த்துட்டு பின்னாடி ஒதுங்கிட்டாங்க. யாரும் ஒன்றும் பண்ணல. என் தம்பி என்ன பண்ணான், என்ன பண்ணுறான் அவனுக்கும் தெரியல. அவன் ஒயரை பிடிச்சிருக்கான், ஒயர் வர மாட்டேங்க. கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் என் தம்பி என்ன பண்ணால் அங்கேருந்து கீழே குதிச்சிட்டான். சைடில் குதித்து அதுக்கப்புறம் பிடிச்சி இழுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஒயர் வந்து வருது, பிச்சுக்கிட்டு வருது. என்னென்னா அந்த ஒயர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒயர் அந்த ஜாயின் பண்ணுற ஒயரில் அந்த பிளாஸ்டிக் ஒயர் வச்சு கட்டியிருக்காங்க போல். கட்டி பண்ணுறான். அந்த தண்ணி உள்ளே போய் அது கரெக்டாக ஒரு ராங்காக தவறான முறையில் அது என்ன ஆச்சுன்னா அது சப்ளை ஆகிருக்கு. அந்த இது வந்து கடைசியில் நான் அதில் மாட்டிக்கிட்டேன். கடைசி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் அடையாளமாக வச்சுருக்கேன். அந்த விழுந்தது தான் கிட்டத்தட்ட டெத்து மாதிரி கிடக்கிறேன். நான் செத்து போனேன். என் ஒயர் வந்துருச்சு, நான் கிடக்கிறேன். என்னன்னு பார்த்தா என் கீழே வீட்டில் கிட்டத்தட்ட 4 வீடு தள்ளி 4 வீடுத்தில் ஒரு அம்மா தூங்கிட்டு இருந்துச்சு. தூங்கிட்டு இருந்த ஒரு அம்மா நடந்தது 2வது மாடி. அந்த அம்மா இருந்தது கீழே படுத்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மா 4 வீட்டிலேருந்து தூங்கி முடிச்சுட்டு அப்படியே வருது. மதியான நேரம் அது வந்த என்னம்மா அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கு, என்னமத்தில் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அதே தூக்கத்தில் ஆஃப் பண்ணுதான் லைட்டாக. அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு போயிருக்கு. சரி இதுவாக இருக்குமோ அப்படின்னு போயிடுச்சான். எனக்கு அவங்க சொல்லும்போது என்னால் அது எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. எப்படி வந்துச்சு இது, தூங்கிட்டு இருந்தாமல் எப்படி மேலே வந்து ஆஃப் பண்ணிச்சு தெரில. எப்படி மேலே என் தம்பி கீழே வந்து ஒயரு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வரல, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் நான் டெட் பாடி மாதிரி கீழே தூக்கிட்டு வர்றாங்க. கீழே தூக்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் அண்ணன் எல்லோரும் சத்தம் போட்டுருக்குது. எனக்கு அப்போ தான் காது கேட்குது. அப்படியே நிப்பாட்டுறது தான் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த நேரங்களில் கூட எனக்கு எனக்கு என்ன அறியாமல் முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உள்ளே போய். எனக்கு அதான் தெரியும். அதுக்கப்புறம் நான் தண்ணி கொடு நான் தண்ணி கொடுத்து கொப்பளிக்கிறேன். வாயிலேருந்து ஃபுல்லாக பிளட்டாக ரத்தமாக வருது வாயிலேருந்து. என்னால் புரிஞ்சிக்கவே முடியும், என்ன புரியல. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல அந்த நேரங்கள. அதுக்கப்புறம் போவேன் ஆஸ்பத்திரி கூட்டு போங்கன்னு என்னை கூப்பிட்டு போகிறேன். சாதாரணமாக நடந்து போனதுக்கப்புறம் தான் எனக்கு அவருடைய பவரே தெரிஞ்சு செம எரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி போனதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட காட் கிரேஸ். அது சொன்ன அந்த எலக்ட்ரிஷியன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பிரதர் உங்களுக்கு ஆண்டவர் 2வது உயிர், செகண்ட் லைஃப். இந்த மாதிரி 2.5 நிமிஷம் ஒரு உயிரோடு இருந்தது நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லை.
நான் உங்களை உயிரோட பார்க்குறேன் பிரதர்னு அந்த எலக்ட்ரிஷியன் சொல்கிறாப்புல. எனக்கு அப்போ தான் தெரியும் அவ்வளோவா அப்படின்னு. உண்மையில் ஆண்டோட சுத்தக்கிருமை எனக்கு ஆண்டோட ஜீவனை காத்தார். அது மட்டும் இல்லை, 2001 கல்யாணம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவிக்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க, என்ன உனக்கு குழந்தை இல்லை, ஆஸ்பத்திரி போய் பாரு செக் பண்ணான்றாங்க. அதனால் அவங்களுடைய ப்ரெஷர்னால ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கல்யாண ஹாஸ்பிட்டலில் போய் நான் செக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் நிலைமை உங்களுக்கு தெரியும், உங்களோட சித்தத்தை அதை செய்யுங்க, எனக்கு நீங்கள் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் ஆண்டவர் சுமத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் பேசாமல் ஆண்டோட பிள்ளையோட நான் வேலை செய்வேன். மற்ற நேரங்களில் ஊழியத்தில் அவங்களோட சேர்ந்து உதவி செய்யுங்க, என்னுடைய வேலை அதான். ஆனால் என் மனைவிக்கு என்னென்னா, அடுத்து அநேகர் கேட்பாங்க, என்ன எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் அழுவா. அந்த நேரங்களில் ஒரு கிழமை என்ன பண்ணிட்டான், ஒரு சந்திரந்து வந்துட்டுருக்கேன், என்கிட்ட சொல்கிறான், டேய் உனக்கு ஒன்று கல்யாணம் வரா, உனக்கு ஒன்றும் குழந்தை பிறக்காதரா, டேய் வேறு கல்யாணம் பண்ணிக்கொண்டா அப்படின்னா. வேறு கல்யாணம் பண்ணிக்கொண்டான். என் பொண்டாட்டி பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்கேன் ஒய்ஃபு. அதுக்கப்புறம் அவளுக்கு கேட்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைம்மா இருந்தாலும் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன்னு அது சொல்லவே இல்லை. அந்தளவுக்கு அவளுக்கு குறித்து ரொம்பையும் காயப்படுத்திகிட்டே இருந்தாங்க. அவள் சொல்லுவேன், நீ ஏன் அழுகிற, எதுக்காக அழுகிற, நான் தானே ஹஸ்பண்டு, நான் தானே உன்ட்ட சொல்லணும், நான் எதுவுமே சொல்லலையே. அடுத்தவங்க சொன்னால் உனக்கு என்னுடைய இது அதான், ஆண்டவர் சித்ததுவாக கொடுப்பார். அதனால் அவன் அப்பப்போ என்ன பண்ணிட்டுருப்பான், செக் பண்ணிகிட்டே இருப்பான். ஏதாச்சும் அந்த வாங்கி அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மெடிக்கல் வாங்கி செக் பண்ணிகிட்டே இருப்பான். 2010 அது மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலே ஒரு சந்தோஷமாக மாறிட்டுலேருந்து கரெக்டாக வர்றேன். ஒரு 6 மணிக்கு நல்ல குட் நியூஸ். அப்படி என்னென்னா, எனக்கு குழந்தை தங்கியிருக்குன்றான். எனக்கு அது அவளுக்கு சந்தோஷம், எனக்கு அது பெருசாக தெரியல. ஏன்னா நான் ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஜெபம் தான், ஆண்டோட உங்களுடைய சித்ததுவாக எனக்கு என் வாழ்க்கை அது செய்யுங்க, அது போதும். எனக்கு அதை குறித்து பெருசாகவே தெரியல. ஆனால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டோட உண்மையிலே சொல்லுவீங்கன்னா 2 குழந்தைகள் ஆண்டவர் 2011 2013 ஆண்டவர் கண்டினியூவாக கொடுத்தார். ஆண்டோட சுத்த உண்மையிலே இப்பொழுதும் எனக்கு நினச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். அற்புதங்களின் தேவனாக செஞ்சார். அது மட்டும் இல்லை, கடைசி நான் ஒன்றே ஒன்று சொல்லி மட்டும் முடிக்கிறேன். போன வருஷம் மார்ச் மாதம் என் மனைவிக்கு திடீர்னு ஒரு சில நாளாக அவளால் முடியல, அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவளால் சாப்பிட வரல, சாப்பிட்டா வாமிட் வருதுன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருந்தா. நைட்டில் நான் மாறிட்டு போகிறதுக்கு முன்னாடி 10 மணிலேருந்து நான் 10 மணிக்கு படுப்பேன், தூங்க முடியாது. சில 12 மணிக்கு அழுதுட்டுருப்பா. என்னம்மா அழுகிறேன்னா, என்னால் முடியல, வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குது அப்படின்னா. சில நேரம் சாப்பிட முடியாமல் வாமிட் பண்ணிகிட்ருப்பா. நானும் 2 தடவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரம் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. அதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், சரி எனக்கு 3 நாளாக தூக்கமே இல்லை. அவள் பண்ணுறதுனால நான் நைட்டு ஜோம் பண்ணும்போது போயிடும். அதுக்கப்புறம் அந்த இது வாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் ஜெயச்சந்திரன், அங்கே மாதவரம் சர்ச்சு டாக்டர், அவர்கிட்ட நேரம் போயிட்டு சரி என்னென்னு பார்த்துலான்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை கடை முடிச்சுட்டு நான் கூட்டு போய் செக் பண்ணேன். என்னென்னு போய் பார்த்தா அவர் திடீர்னு மாட்டார், சரி சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா, சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு காலையில் எடுக்கிறோம், ஈவினிங் ரிப்போர்ட் வருது. உடனே என்ன பண்ணிட்டார், இது இந்த பித்தப்பை ஏதோ கல் இருக்குதுன்னு காமிக்குதுப்பா, உடனே அட்டன் டைம் உடனே அவங்கள அட்மிட் பண்ணணும், என்ன ஆபத்து அப்படின்ட்டார். உடனே போய் அட்மிட் பண்ணோம். அப்படின்னா அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பித்தப்பையை அதுக்கு அடுத்த நாள் எடுத்தாலும் அவளுக்கு 2-3 நாள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா சாப்பிடல, வாமிட் பண்ணிட்டுருக்கான். அப்படியும் விடலை அது. அதனால் என்னால் முடியலன்றா ரொம்ப லோவாகுது. மூச்சு அவளால் இது பண்ண முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, மாதிரி மேலும் கேளும். அப்புறம் 3 நாள் கழிச்சு இடையில ஒரு தடவை பார்த்தோம் ஹாஸ்பிட்டலில், அவர் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்குன்ட்டார். அதுக்கு அடுத்த நாளும் இது திடீர்னு எங்கள் அம்மா 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு இந்த கடைக்கு டேய் என்னமோ தெரியலடா, அவள் ரொம்ப முடியாமல் மூச்சு வாங்கிட்டு இருக்கா, என்ன போய் பாருன்னு எங்கள் அம்மா அனுப்புகிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் கடையை போ அப்படின்றாங்க. நான் கடையை விட்டுட்டு நேராக போகிறேன், அவள் மூச்சு வாங்கிட்டு இருக்கு, ரொம்ப முடியல என்னால். சாயந்தரம் 5 மணி, காலையில் 5 மணிலேருந்து அவள் 7 மணி வரைக்கும் அவளால் முடியல. அப்புறம் ஒரு கால் டாக்ஸி வர வச்சு மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்பிட்டலில் ஒன்று அட்மிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அட்மிட் பண்ணால் அவர் டாக்டர் வர்றதுக்கு எங்கேருந்து ஃபோன் அடிச்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அவருக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அவளை செக் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் மானிட்டரில் வச்சுருக்காங்க, ஒன்றும் இல்லை. ஏன்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்க போகும்போது போயிட்டு கொண்டு வர்றேன். நம்ம சகோதரர் அதுக்கு முன்னாடி 2 ஃபோன் பண்ணிட்டாங்க. என்ன நிலைமைன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். பார்த்தோன்னே நம்ம 2 சகோதரர் வந்துட்டாங்க.
வந்துட்டு பிரான்சிஸ் அந்த நத்தன் 2 பேரும் நேராக வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவருடைய இது வந்து ரொம்பவும் லோவாக காமிக்குது. அவங்களுக்கு சந்தேகமாகி போச்சு, என்ன இவ்வளோ லோவாக இருக்குது, ரொம்ப ஆபத்தாச்சுன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டே கிடையாது. அவங்க வச்சுட்டு நான் பார்க்குறேன்றாங்க. உடனே என்ன பண்ணிட்டான் ஃப்ரான்சிஸ் சொல்லிட்டான், இல்லைண்ணா நீங்கள் அவங்களுக்கு வெக்கெட் பண்ணிடலாம், குளோபல் கொண்டு போயிடலாம், இங்கே ஸ்பெஷலிஸ்ட் எதுவுமே இல்லை, உயிருக்கு ஆபத்து, வேறு தேனக்கா பார்க்க முடியாது அப்படின்ட்டான். ஒன்று டாக்டர் வந்து என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, இல்லை நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களே இந்த சாதாரணமாக ட்ரீ தான், ஒன்றும் இல்லைன்றாரு. இப்போ சொல்கிறான், இல்லைண்ணே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறான். இல்லை சார், நாங்கள் வந்து அவங்கள இது பண்ணிடுறோம், அவங்கள வெளியே வேறு குளோபலுக்கு மாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுங்க குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து பெரிய ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கு மேலே சொல்லிட்டான், இவங்க ஓகே பண்ணலை. கடைசி வரைக்கும் போராடி ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது. அவர் ஆர்குமெண்ட் பண்ணிட்டுருக்கார். கடைசி நேரத்தில் உங்கள் இஷ்டன்ட்டார். அட்டன் டைம் அவங்க தூக்கி பேக்கேஜ் பண்ணி உள்ளே இந்த ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டோம். ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போதே அவளுடைய உயிர் வந்து போராடிட்டு இருக்கு. எனக்கு நானும் பார்த்துட்ருக்கேன், அவங்களுக்கு அப்படியே போகுது. அங்கே உள்ளே இருக்கிற அட்டெண்டர் என்ன பண்ணுறான், அவங்கள வந்து கண்ணை முழிச்சிட்டு இருக்க சொல்கிறான். இல்லை சிஸ்டர், நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்க சொல்லி நாங்கள் பேசிகிட்டே வரோம். ஏன்னா அவங்க கண்ணை மூடிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவங்க உயிர் அந்த நேரம் அட்டெண்டே போயிடும், அப்படியே இதாகிக்கிறோம். அந்தளவுக்கு அவங்களுடைய இது ரொம்பையும் டவுன் ஆகிட்டு போகுது எல்லாமே மானிட்டரில். அவன் ஒன்று தட்டி கொடுத்துட்டே இருக்கான். கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து குளோபல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 35 நிமிஷத்தில் அந்த ஆம்புலன்ஸ் வந்து போய் சேர்ந்தான். அதுக்கு முன்னாடி அவங்க நம்ம சௌகரிய பிரான்ச் அவங்க ஒய்ஃபு அங்கே இருந்ததுனால அவங்க உடனே எல்லா டாக்டரும் ரெடியாக வச்சுருந்தாங்க. அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் 2 மணிக்கு போகிற டாக்டரே போகாதபடிக்கு ஸ்டாப் பண்ணி அங்கே இதுக்காக ரெடியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே அட்டன் டைம். அந்த லாஸ்ட்டில் நீங்கள் அந்த இதை சொன்னான்னா என்னால் அது விவரிக்க முடியாது உண்மையிலே. கடைசி நேரத்தில் அவங்கள போய் செக் பண்ணி எல்லாமே லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் அவள் விட்டுருந்தேன்னா என் மனைவி பார்க்க முடியாது, உண்மையை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய சுத்த கிருபை அந்த நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி அந்த நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் உடனே ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து உடனே ஒரு 2 நாள் அவள் எமர்ஜென்சியில் தான் இருந்தாள். 3ஆம் நாள் தான் வெளியே அனுப்புனாங்க. உண்மையிலே அது மட்டும் இல்லைங்க, அந்த நேரங்களில் எனக்கு பணம் ஒரு பொருட்டாகவே தெரியல. பணம் தேவைப்பட்டுச்சு தான், ஆனால் எனக்கு பணம் ஒரு பொருட்டாக தெரியல. ஆனால் கர்த்தர் அதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுமாக எல்லாத்தையும் சந்தித்தார். கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே செலவு. என்கிட்ட இருந்தது என்னமோ 20,000 தான், ஆனால் அங்கே செலவு அளவு 4 லட்சம் ரூபா. எனக்கு எப்படி உண்மையிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான காரியங்கள். கர்த்தர் உண்மையிலே நான் இவ்வளோ தூரம் அவங்க சொன்னகான்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம் நாமதரிக்கப்பட்ட பிள்ளைகள் மட்டும் இல்லை, முழுமையாக அவரை சார்ந்திருந்து போகிற பிள்ளைகளுக்கு செய்கிற அற்புதங்கள் அவ்வளவு பெரிதாக இருக்குது. அவரை சார்ந்து வந்தவங்களை நான் இதுவரைக்கும் கைவிட்டதே கிடையாதுன்றதை என் வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் சாட்சியாக வைத்ததான் நான் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறன்றது தான். தன்னை நம்பி வந்து அவரை கனப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் அவர் நம்மளை கனப்படுத்துகிறார். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் ஜீவனில் தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை தான் அறிவிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை அறிந்தவங்க எனக்காக குடும்பத்துக்காக செபிச்சு கொள்ளுங்க. நீங்களும் அறியாதவங்க ஏசாமி அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்கள் செய்வார். ஆமென்.